அப்படியே நம்ம யூஸ் பண்ற குக்கரோட மினியேச்சர் தான் இது. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் அண்ட் டெக்கோர் பீஸா வந்து டெஃபினட்டா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட பிரைஸ் என்ன ப்ரோ? இதுல பாத்தீங்கன்னா பாய்லர் வந்துடும், கெட்டல் வரும், பக்கெட் வந்துடும், கங்கல் வந்துடும். இது மாதிரி குக்கிங் எது சம்மந்தப்பட்டதோ அது எல்லாமே இதுல வந்துடும். மினியோட மினி இட்லி ஆக்சுவலி இது 3 பிளேட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள ஹாட் வாட்டர் கூட இப்படி வச்சு அழகா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது அம்மிக்கல். இந்த ஃபேன் ஓடுது. இது வந்து நீங்க ஆன் பண்ணும்போது இங்க இருக்க பட்டனை ஆன் பண்ணும்போது இது வந்து சுத்துது. வெல்கம் டு அர்ச்சனா vlogs. இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஹோம் டெக்கார் ராயப்பேட்ல. எப்பவுமே பாத்திரத்து மேல எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். அதுவும் பெண்களுக்கு ஸ்பெஷலா ரொம்ப இருக்கும். அதே மாதிரி குட்டி பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விளையாடுற இந்த சொப்பு ஐட்டம்ஸ்ல அவங்களுக்கு பயங்கரமான கிரேஸ் இருக்கும். இப்போ நிறைய பேர் மினியேச்சர் வீடியோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி மினியேச்சருக்காக ஒரு ஷாப்பா அப்படின்னு சொல்லி உண்மையாவே நான் இந்த வீடியோவை பார்க்கும்போது சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஷாப்ல போய் வீடியோ எடுத்தா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஹோம் டெக்கார் ராயப்பேட்ல. இங்க நிறைய மினியேச்சர் ஐட்டம்ஸ் இருக்கு. வாங்க அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக அஃப்ரோஸ் இருக்காரு. ஸோ அஃப்ரோஸ், ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மினியேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ எப்படி திடீர்னு ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? சின்ன பசங்க எப்படின்னா யூடியூப் சேனலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது குக்கிங்க்கு சம்மந்தம். இப்போ ஹாக்கின்ஸ் குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரியலா குக் பண்றது தான். இது ஹாக்கின்ஸ் பிராண்டோட குக்கர் தான். நார்மல் குக்கர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். உண்மையாவே அது ஹாக்கின்ஸோட பிராண்டோட தான். அந்த குக்கரை பார்க்கலாமா நம்ம? அப்படியே நம்ம யூஸ் பண்ற குக்கரோட மினியேச்சர் தான் இது. இது வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி இந்த மாதிரி அடுப்புல வச்சு யூஸ் பண்ணலாம். ரியலாவே குக் பண்ணலாம். வேகுமா இதுல எல்லாமே? ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? 210. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 210 கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில இது இருக்கு. ரியலா ஒரு குக்கர் நம்ம வாங்கி அது எந்த அளவுக்கு அதை தொட்டு பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி இது ஹாக்கின்ஸோட பிராண்டட் குக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாண்ட் கிளாக் பாத்தீங்கன்னா இது வந்து 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸா? ஆமா, கியூட்டா அழகா இருக்கும். பிராஸ் தான் இது. பிராஸ் ஆக்சுவலி இது ஒரு டெக்கார் ப்ராடக்ட்டாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிராஸ்லயே பண்ணிருக்காங்க அண்ட் இதுவும் நல்ல வெயிட்ல நல்ல குவாலிட்டில இருக்கு. பாத்தீங்கன்னா டெலிஃபோன் நல்லா வெயிட்டா ஹெவியாவும் இருக்கும். அது குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் அண்ட் டெக்கோர் பீஸா வந்து டெஃபினட்டா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட பிரைஸ் என்ன ப்ரோ? 400 வருது. 400. வாவ். பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட் செட் இது. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா பாய்லர் வந்துடும், கெட்டல் வரும், பக்கெட் வந்துடும், கங்கல் வந்துடும். இது மாதிரி குக்கிங் எது சம்மந்தப்பட்டதோ அது எல்லாமே இதுல வந்துடும் ஓவரால். சோ குழந்தைங்க உண்மையாவே வந்து இதுல சமைக்கலாமா? சமைக்கலாம், ரியலா குக்கிங் பண்ணலாம். ரியல் குக்கிங் பண்ணலாமா? ஓகே. இதெல்லாம் வந்து எடைய வச்சு யூஸ் பண்ணலாமா? பாய்லர் வந்து ஷோ பீஸ் தான். இப்போ இந்த மாதிரி டபரா செட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மசாலா பாக்ஸு, இது இந்த கண்டெய்னர் பாக்ஸு, இந்த கெட்டல்லாம் பாத்தீங்கன்னா டீ டெக்கரேஷன் இது பண்றது அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது நீங்க செட்டா வேணா செட்டா எடுத்துக்கலாம், இல்ல தனித்தனியா வேணா தனித்தனியா நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க இருக்கிறதுலயே பெரிய பிராஸ் செட் இதுதான். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 5645. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பட் ஸ்டில் பிராஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல குழந்தைங்க வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அவங்களுக்கும் வந்து ஒரு குக்கிங் ஸ்கில் வந்து இதனால இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் இதுலயே வந்து 3 வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க. இது வந்து பெருசா இருக்கு அண்ட் அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட கொஞ்சம் சின்னது. ஸோ அதோட ஸ்டார்டிங்கோட பிரைஸ் என்ன ப்ரோ? ஸோ 2800க்கு சின்ன சைஸ்லயும் இருக்கு. வாவ், மினியோட மினி இட்லி ஆக்சுவலி இது 3 பிளேட்ஸ் இருக்கு. இதுக்குள்ள மினியேச்சர் குக்கிங் யாருக்காவது பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்கி பண்ணும்போது வீடியோக்கும் இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அவர் சொன்ன டீ கெட்டில் இதுதான். ஸோ டீ, மில்க்கு எது வேணாலும் இதுல வந்து ஹாட்டா நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இல்லையா? ஹாட் வாட்டர் கூட இப்படி வச்சு அழகா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லா காப்பரோட செப்பரேட்டான பீசஸும் இருக்கு.
எனக்கு வந்து இவ்வளோ பெரிய செட் வேண்டாம், பட் இதுலேயே எனக்கு பெக்குலியராக ஏதாவது 1-2 விஷயங்கள் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க. வாட்டர் ட்ரம்மா, வாட்டர் ட்ரம் அண்ட் தண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க. வா, இது பார்த்தீங்கன்னா செட்டு உங்களுக்கு 5 பீஸ் வரும். இது ஓகே, செட்டே 1500 வரும். இது 5 பீஸ். இதில் என்னெல்லாம் இருக்கு? அம்மிக்கல், ஆட்டாங்கல், திருகை, நெல்லூரல், இடிகள் 5 பீஸ் வரும். ஓ, காட்டுங்க அதெல்லாம். இங்கே பாருங்க, இது அம்மிக்கல். இது மாவுலாம் அரைப்போம்ல, முன்னாடிலாம் மாவு அரைப்பாங்களே அந்த மாதிரி. அண்ட் இது இப்படி சுத்துற மாதிரியானது. இது இடிக்கிறது, இது உரல் குத்துறது. எப்படி வந்து இது வந்து பிராஸ்லயும் அவங்க வச்சிருக்காங்களோ, ஆக்சுவலி பிராஸ் வந்து எல்லாமே நல்ல வெயிட்டா இருக்கு. இதை வந்து ஒரு ஷோ பீஸா தான் யூஸ் பண்ண முடியும். பட் இது அப்படி கிடையாது. இதை உண்மையாவே நீங்க வந்து இடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அரிசி மாவு இப்படி ஆட்டுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ இப்படி சுத்துறதுக்காக வச்சுக்கலாம். இந்த குட்டி ஃபோன் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல வெயிட்டாகவே இருக்கு. அண்ட் இதில் வந்து அடடா, இந்த ஃபேன் ஓடுது. ஷோ பீஸ்னு நினைச்சேன். காற்று ஒன்றும் வரல, பட் டிசைனுக்காக வச்சுருக்காங்க. இவ்வளோ குட்டியாக இருக்க இந்த கிரைண்டர் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாராலையுமே நம்ப முடியாது. இந்த கிரைண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வித் அந்த சார்ஜிங் பிளக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போது, இங்கே இருக்க பட்டனை ஆன் பண்ணும்போது இது வந்து சுற்றுது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது அரைக்கணும் அப்படின்னா, சும்மா பசங்களுக்காக சின்ன கொஞ்சமாக வந்து அரிசி மட்டும் போட்டு அரைக்கணும், இல்லை வேறு ஏதாவது வந்து பொடி பண்ணணும், கடலை ஏதாவது பொடி பண்ணணும் அப்படின்னா கூட இதில் வந்து பண்ணுறாங்க. அது மாதிரி வீடியோஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் கிரைண்டரை வந்து மினியேச்சரில் பார்க்கறது செம்மையாக இருக்குது. இது நிஜமாவே நம்ம கேன் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த கேனை இப்படி போட்டிங்கன்னா போதும். இந்த டேப் வழியாக உங்களுக்கு தண்ணி வரும். அப்புறம் அதை இப்படி எடுத்து அப்படி குடிக்கலாம். இங்கே பாருங்கள், 5.5 டப்பா. ஸோ குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. உண்மையாகவே இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா, மாதிரி மினியேச்சர் டாய்ஸ் வச்சு நீங்கள் வந்து குக்கிங் பண்ணுறீங்க, இல்லை குழந்தைங்க கூட விளையாடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டாய்ஸ் உங்களுக்கும் விளையாடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்தும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம குட்டி குட்டியாக யூஸ் பண்ண நிறைய டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டிஃபன் பாக்ஸ், 2, 3, 4. நம்ம சமைச்சு யாருக்காவது கொடுத்து கூட விளையாடலாம். கார்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்களோட கையெல்லாம் கட் பண்ணிடும். பட் இங்கே இது வரைக்கும் நான் எடுத்த எந்த ப்ராடக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து குத்துற அளவுக்கு ஷார்ப்பாக எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி பிளாக் மெட்டீரியலில் நிறைய பாத்திரங்கள் இவங்க வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நம்மளே வாங்கி வச்சு ஒரு சின்ன ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் பேன், வாவ், இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம ஒரு செஃப்பாகவே மாறிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அயனில் வந்து இருக்குது. ஸோ இதில் குழி பணியாரம் இருக்குது. இதை பாருங்கள், ஃபேமிலி தோசை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி சின்ன தோசை வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் ஏதாவது பண்ணி இப்படி இப்படி சமைச்சு சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் பேன் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஒரு சின்ன ஷாப் தான். பட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், ஒரு குழந்தைக்கு விளையாடுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. பிக்கரும் இருக்குது, இடுக்கியும் இருக்குது. ஜூஸ் எல்லாம் ட்ரைன் பண்ணுறதுக்கு ட்ரைனர் இருக்குது. பட் முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு தான் எல்லோரும் அயர்ன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டு, டிமார்ட்லாம் போகும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான ஒரு ட்ராலி தான் வாங்கிப்போம்.